வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ் யூடியூப் சேனல். வாழ்க்கையில நாம எல்லாரும் எதுக்கோ ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம், புகழ், சொகுசு இதெல்லாம் கிடைச்சா நிம்மதி கிடைச்சிடும்னு நினைப்போம். ஆனா அந்த ஓட்டத்துல நாம எதை இழக்கிறோம்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முதியவரோட வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. 30 வருஷமா ஆசிரியரா வேலை பார்த்து ஓய்வு பெற்ற சந்தானம் ஐயா. அவரோட வாழ்க்கையில நேர்மைங்கிறது வெறும் வார்த்தை இல்லை. அது அவரோட மூச்சு. அந்த நேர்மை அவருக்கு என்ன கொடுத்தது? 1 கோடி ரூபாய் முன்னாடி ஒரு ஏழை மனுஷன் எப்படி தன்மானத்தோட நின்னாரு? நேர்மையின் அக்னி பரீட்சை. வாங்க, அந்த மழையில நனைஞ்சுகிட்டே கதைக்குள்ள போவோம். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி இருக்கும். சென்னையோட வானம் அழுதுகிட்டே இருந்தது. மேகங்கள் கருத்து திரண்டு பூமியை தன் மழையால மூழ்கடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பெருமழையில ஒரு வங்கியின் வாசல்ல ஒதுங்கி நின்னுட்டு இருந்தாரு 65 வயசு சந்தானம். அவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர். 30 ஆண்டு காலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவை போதித்த அந்த மேன்மையான கை இன்னைக்கு ஒரு பழைய பிளாஸ்டிக் கவரை இறுக பிடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த கவருக்குள் இருந்தது அவரோட 1 மாத கால உழைப்பின் பலனான 2000 ரூபாய் பென்ஷன் பணம். அந்த 2000 ரூபாய் அவருக்கு வெறும் பணம் இல்லை. அது அவரோட மனைவி சாந்தியோட 1 மாத கால உயிர்நாடி, அதாவது மருந்துகள். மழை நின்ன பாடில்லை. சாந்தி வீட்டுல தனியா இருப்பாளே, பயப்படுவாளேங்கிற பதற்றம் அவருக்குள்ள இருந்தது. மெதுவா தன்னோட கிழிஞ்ச கருப்பு குடையை விரிச்சாரு. அந்த குடையில ஆங்காங்கே ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டைகள் வழியா மழைநீர் அவரோட நரைத்த தலையில விழுந்து கன்னங்கள்ல வழிந்தோடியது. சற்று தூரம் நடந்திருப்பாரு. திடீர்னு அவரோட கால்ல ஒரு கனமான பொருள் வந்து மோதுது. குனிந்து பார்த்தாரு. அது ஒரு விலையுயர்ந்த கருப்பு நிற தோல் பை. மழையில் நனைந்து பளபளவென மின்னியது. சுற்றிலும் பார்த்தாரு. தெருவுல ஒரு ஆள் கூட இல்ல. அந்த பையை எடுத்து திறந்த சந்தானம் ஐயாவுக்கு ஒரு நொடி இதயம் நின்னுடுச்சு. உள்ளே அடுக்கடுக்கா 2000 ரூபாய் தாள்கள் கட்டுக்கட்டா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 5 லட்சம் ரூபாய். அவரோட கைகள் நடுங்கின. அந்த ஒரு கட்டுப் பணத்தை எடுத்தா அவரோட 30 ஆண்டு கால வறுமை தீர்ந்துடும். அவரோட மனைவியின் அறுவை சிகிச்சையை செஞ்சிடலாம். ஒரு கணம் அவரோட மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்தது. யாரோ ஒருவனோட வியர்வை துளியுது. அவன் இப்போ எவ்வளவு பதறுவான்? இதுதான் அவர் மனசாட்சி சொன்னது. பையில இருந்த ஒரு விசிட்டிங் கார்டை பார்த்தாரு. ராஜேஷ், CEO, RK எஸ்டேட். அந்த விலாசம் சற்று தொலைவில் இருந்த ஒரு பெரிய பங்களாவினுடையது. சந்தானம் ஐயா அந்த பையை தன் நனைந்த சட்டையோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். அவரது இதயம் வேகமாக துடித்தது. அந்த பையில் இருந்த பணம் அவரது 30 ஆண்டு கால ஆசிரிய பணியில் அவர் ஈட்டிய மொத்தத் தொகையை விடவும் அதிகம். மழையில் நனைந்து கொண்டே தனது சிறிய ஓட்டு வீட்டை நோக்கி நடந்தார். கதவை தட்டியபோது அவரது மனைவி சாந்தி கவலையோடு திறந்தாள். ஏங்க, இவ்வளவு நேரமா? உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கே, காய்ச்சல் வந்திடப் போகுது என்று சொல்லிக்கொண்டே துண்டை நீட்டினாள். சந்தானம் ஐயா எதுவும் பேசாமல் அந்த பையை மேஜையின் மீது வைத்தார். சாந்தி, இதை பார் என்றார். சாந்தி பையை திறந்து பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்தன. ஏங்க, இது இவ்வளவு பணமா? எங்கிருந்து வந்தது என்று பதற்றமாக கேட்டாள். சந்தானம் ஐயா நடந்ததை விளக்கினார். வழியில கிடைச்சது சாந்தி. அந்த பையிலிருந்த கார்டுல ஒரு பெரிய கோடீஸ்வரனோட அட்ரஸ் இருக்கு. இதோ பாரு, 5 லட்சம் ரூபாய் இருக்கு என்றார். சாந்தி ஒரு நிமிடம் அந்த பணத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த சிறிய அறையிலிருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த பணம் ஒரு மாய உலகத்தை காட்டுவது போல் இருந்தது. சாந்திக்கு தன் நோயும் அறுவை சிகிச்சைக்குத் தேவையான 4 லட்சமும் ஞாபகம் வந்தது. ஏங்க, கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்ததுன்னு நினைக்கலாமா? இந்த ஒரு கட்டுப் பணத்தை மட்டும் எடுத்தா என் ஆபரேஷன் முடிஞ்சிருமே. மீதி பணத்தை வேணும்னா அவங்கிட்டயே கொடுத்துடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அவளது குரலில் இருந்த தயக்கம் வறுமையின் கோர முகத்தை காட்டியது. சந்தானம் ஐயா அவளது கைகளைப் பற்றிக் கொண்டார். சாந்தி, 30 வருஷமா நான் என் பசங்களுக்கு நேர்மையைத்தான் போதிச்சிருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தப்போ நான் தோத்துப் போயிட்டா
இவ்வளவு காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? அடுத்தவன் கண்ணீர் கலந்த காசு நம்ம வயித்துக்குள்ள போனா அது உன் நோயை குணப்படுத்தாது, நம் நிம்மதியை குலைச்சிடும் என்றார். சாந்தியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளது கணவரின் நேர்மை அவளுக்கு பெருமையாக இருந்தது. மன்னிச்சிடுங்கங்க, வறுமை ஒரு நிமிஷம் எங்க அறிவை மறைச்சிடுச்சு. இப்போவே கிளம்புங்க, இத உரியவர்கிட்டயே ஒப்படைச்சிடுங்க. எனக்கு இந்த நோய் இருந்தாலும் பரவாயில்லை, உங்க கௌரவம்தான் எனக்கு முக்கியம் என்றாள் உறுதியாக. அந்தச் சிறிய இருட்டு அறையில் அந்த இரு இதயங்களும் ஒரு பெரிய ஒளியைக் கண்டன. அதுதான் நேர்மை எனும் ஒளி. சாந்தியின் வார்த்தைகள் சந்தானம் ஐயாவுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுத்தன. தன் மனைவியின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு அந்த பையைத் தனது பழைய சட்டையோடு சேர்த்து இறுக அணைத்துக் கொண்டார். சாந்தி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், பயப்படாதே என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த நள்ளிரவு மழையில் நடக்கத் தொடங்கினார். தெருவில் இருந்த ஆட்டோ டிரைவர் முத்து மழையில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். சந்தானம் ஐயாவை பார்த்ததும், ஐயா, இந்த மழையில எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டார். சந்தானம் ஐயா அவரிடம் அந்த விலாசத்தை காட்டி, முத்து, அவசரம், என்னை அங்க கொண்டு போய் விடுவியா என்றார். முத்து அந்த விலாசத்தை பார்த்துவிட்டு மலைத்துப் போனார். ஐயா, இது ஊரிலேயே பெரிய பணக்காரர் ராஜேஷோட பங்களாவாச்சே, அங்க எதுக்கு இப்ப போறீங்க என்று கேட்டார். சந்தானம் ஐயா உண்மையைச் சொன்னார். முத்துவின் கண்களில் ஒரு பிரமிப்பு தெரிந்தது. ஐயா, நீங்க மனுஷன் இல்ல, தெய்வம். ஏறி உட்காருங்க, நான் உங்களை அங்க கொண்டு போய் விடுறேன் என்று வண்டியை எடுத்தார். ஆட்டோ அந்த பிரம்மாண்டமான ஆர்ட்கே எஸ்டேட் மாளிகையின் முன் நின்றது. அந்த மாளிகை ஒரு கோட்டை போல இருந்தது. மழையிலும் அந்த இடமே மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சந்தானம் ஐயா ஆட்டோவிலிருந்து இறங்கி அந்த பெரிய இரும்பு கேட் முன்னால் நின்றார். உள்ளே இருந்து ஒரு செக்யூரிட்டி ஓடி வந்தான். யார்டா நீ? இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? பிச்சை எடுக்க வர நேரமா இது? போ போ, தள்ளிப்போ என்று அதிகாரமாக கத்தினான். சந்தானம் ஐயா நடுங்கும் குரலில் சொன்னார், தம்பி, நான் பிச்சை எடுக்க வரல. உங்க முதலாளிகிட்ட இந்த தோல் பையை கொடுக்கணும். இது வழியில கிடந்துச்சு என்றார். செக்யூரிட்டி அந்த பையை பார்த்தான். அது ஒரு மிக விலையுயர்ந்த பை என்பது அவனுக்கு தெரிந்தது. இரு, இங்கே நில்லு, நான் கேட்டுட்டு வர்றேன் என்று உள்ளே ஓடினான். சந்தானம் ஐயா மழையில் நனைந்து கொண்டே நின்றிருந்தார். அவரது பழைய குடை ஒரு பக்கமாக சரிந்து கிடந்தது. சிறிது நேரத்தில் ராஜேஷ் வெளியே வந்தான். அவனது கையில் ஒரு சிகரெட், உடலில் விலையுயர்ந்த பட்டு உடை. அவன் சந்தானம் ஐயாவை பார்த்த விதம் ஒரு அழுக்கு மூட்டையை பார்ப்பது போல் இருந்தது. என்ன பெரியவரே, என் பயத் திருடிட்டு வந்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறீங்களா என்று முதல் வார்த்தையிலேயே அவமானப்படுத்தினான். சந்தானம் ஐயாவுக்கு தூக்கி வாரி போட்டது. தம்பி, நான் பையை திறக்கவே இல்ல, ரோட்ல கிடந்தது, அதை தரத்தான் வந்தேன் என்று குரல் தழுதழுக்கச் சொன்னார். ஆனால் ராஜேஷ் ஏளனமாகச் சிரித்தான். இவ்வளவு காசை பார்த்த பிறகு நீ சும்மா இருந்திருப்பன்னு நான் எப்படி நம்புறது? உன்னை பார்த்தாலே ஒரு திருடன் மாதிரிதான் தெரியுது என்றான். ஆட்டோ டிரைவர் முத்துவுக்கு கோபம் வந்தது. ஏய் தம்பி, பார்த்து பேசுங்க, இவர் ஒரு ஆசிரியர் என்று கத்தினான். ஆசிரியரோ? யாரோ என் பையிலிருந்த 1,00,000. ராஜேஷின் அந்த வார்த்தை சந்தானம் ஐயாவின் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போலிருந்தது. 1,00,000 எங்கே என்று அவன் கேட்டபோது அந்த பிரம்மாண்ட மாளிகையின் விளக்குகள் எல்லாம் அவருக்கு இருட்டாகத் தெரிந்தன. 30 ஆண்டுகாலம் வகுப்பறையில் கரும்பலகையில் அவர் எழுதிய நேர்மை என்ற வார்த்தை இன்று ஒரு பணக்காரனின் காலடியில் மிதிக்கப்படுவதை அவரால் தாங்க முடியவில்லை. தம்பி, என் நேர்மையைச் சந்தேகப்படாதீங்க, நான் அந்த பையை திறக்கவே இல்லை, இதோ முத்துவே சாட்சி என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். ராஜேஷ் அலட்சியமாகச் சிரித்தான். சாட்சியா? இந்த ஆட்டோக்காரனா? இவனுக்கு நீ ஒரு 10,000 கொடுத்திருப்ப, அதான் உனக்கு வக்காலத்து வாங்குறான். செக்யூரிட்டி, போலீஸ வரச் சொல்லு, இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது என்று கத்தினான். முத்துவுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் சந்தானம் ஐயா அவனை தடுத்தார். விடுமுத்து, உண்மை ஒரு நாள் வெல்லும் என்றார் அமைதியாக. சில நிமிடங்களில் போலீஸ் ஜீப் அந்த மாளிகையின் வாசலில் வந்து நின்றது. நீல நிற விளக்குகள் அந்த மழையில் மின்னின. ஜீப்பிலிருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் ரவி கம்பீரமாக உள்ளே வந்தார். ராஜேஷ் உடனே அவரிடம் ஓடினான்.
இன்ஸ்பெக்டர், இதோ பாருங்க, இந்த பழைய ஆளு என் பையை திருடிட்டு வந்துட்டு இப்போ நல்லவன் மாதிரி நடிக்கிறான். பையில 1,00,000 கம்மியா இருக்கு. இவனை உள்ள தள்ளுங்க என்றான் அதிகாரமாக. இன்ஸ்பெக்டர் ரவி மெதுவாகச் சந்தானம் ஐயாவின் முகத்தை பார்த்தார். அந்த நரைத்த முடி, மழையில் நனைந்த அந்த ஏழ்மையான தோற்றம். திடீரென ரவியின் கண்கள் விரிந்தன. அவர் அப்படியே சிலையாக நின்றார். ஐயா, சந்தானம் ஐயா, நீங்களா என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். சந்தானம் ஐயாவுக்கு அடையாளம் தெரியவில்லை. யார் தம்பி நீங்க என்றார் மெதுவாக. ஐயா, நான் 1995ல உங்ககிட்ட படிச்ச ரவி. தன்மானம்தான் மனுஷனுக்கு முக்கியம்னு நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு என்னை இந்த சட்டைய யூனிபார்ம் போட வச்சிருக்கு. நீங்க திருடுறதா? இந்த உலகமே திருடினாலும் நீங்க திருட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா என்று கூறி அந்த மழையிலேயே தன் குருவின் காலில் விழுந்து வணங்கினார். ராஜேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஏழை முதியவரின் காலில் விழுவதை பார்த்து அவனது திமிர் மெல்ல வடியத் தொடங்கியது. என்ன இன்ஸ்பெக்டர், இவரை தெரியுமா உங்களுக்கு என்று தடுமாறினான் ராஜேஷ். தெரியுமா? இவர் வெறும் ஆசிரியர் இல்லை, இவர் ஆயிரக்கணக்கான ரவிகளை உருவாக்கின ஒரு ஆலமரம். இவரை தொடர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ராஜேஷ் என்று ரவி கர்ஜித்தார். ராஜேஷ் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனது மாளிகைக்கு முன்னால் ஒரு போலீஸ் அதிகாரி மழையில் நனைந்திருக்கும் அந்த ஏழை முதியவரின் காலில் விழுந்து வணங்குவதைக் கண்டபோது அவனது அதிகாரத் திமிர் மெல்ல மெல்ல அச்சமாக மாறியது. இன்ஸ்பெக்டர், அவர் உங்கள் ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் என் பையில் 1,00,000 குறைவாக இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லச் சொல்லுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை தன் கர்வத்தைக் காட்ட முயன்றான் ராஜேஷ். இன்ஸ்பெக்டர் ரவி நிமிர்ந்து நின்றார். அவரது கண்கள் நெருப்பைக் கக்கின. ராஜேஷ், இந்த பெரியவர் 1,00,000 எடுக்க நினைத்திருந்தால் இந்த 5,00,000 எடுத்திருக்கலாம். உங்களை தேடி வந்து ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உங்கள் புகாரை நான் ஏற்கிறேன். ஆனால் ஒரு நேர்மையான மனிதரை அவமானப்படுத்தியதற்காக உங்களை நான் என்று அவர் முடிக்கவில்லை. அப்போது அந்த மாளிகையின் போர்டிகோவிற்குள் ஒரு கார் சீறி பாய்ந்து வந்து நின்றது. அதிலிருந்து ராஜேஷின் கார் டிரைவர் சேகர் பதற்றமாக இறங்கி ஓடி வந்தான். சார், சார், பெரிய தப்பு நடந்துருச்சு சார் என்று கத்தினான். ராஜேஷ் எரிச்சலுடன், என்னடா, இங்கே ஒரு திருட்டு நடந்திருக்கு, நீ என்ன உளர்ற என்று கேட்டான். சேகர் தன் கையிலிருந்த இன்னொரு கருப்பு நிற தோல் பையை நீட்டினான். சார், நீங்கள் மாலையில் கிளம்பும்போது சீட்டின் அடியில் வைத்த பை இதுதான். இதில்தான் 6,00,000 ரூபாய் பணம் அப்படியே இருக்கிறது. நீங்கள் தேடும் அந்த பை கார்லேயே இருந்தது சார் என்றான் மூச்சிரைக்க. அங்கே ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. ராஜேஷின் முகம் வெளுத்துப் போனது. அப்படியானால் சந்தானம், ஐயா கொண்டு வந்த பை யாருடையது? இன்ஸ்பெக்டர் ரவி அந்த பையை வாங்கி தீவிரமாகச் சோதித்தார். அதன் உட்புறத்தில் இருந்த ஒரு ரகசிய அறையில் இருந்த ஆவணத்தை பார்த்தார். ராஜேஷ், இது உங்கள் பை இல்லை. இது இன்று காலை உங்கள் மேலாளர் வங்கியில் இருந்து எடுத்து வரும்போது தொலைத்த கம்பெனியின் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய பை. இதில் இருப்பது உங்கள் சொந்த பணம் இல்லை, உங்கள் கம்பெனி ஊழியர்களின் சம்பளப் பணம். நீங்கள் தொலைத்த பையை உங்கள் காரிலேயே வைத்துவிட்டு இந்த நேர்மையான மனிதரை திருடன் என்று ஊரே பார்க்க அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று ரவி கர்ஜித்தார். ராஜேஷின் கைகள் நடுங்கின. தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று அவனுக்கு புரிந்தது. சந்தானம் ஐயா அமைதியாக அங்கே நின்றிருந்தார். அவரது கிழிந்த குடையிலிருந்து சொட்டும் ஒவ்வொரு மழைத்துளியும் ராஜேஷின் கௌரவத்தை சுட்டெரிப்பது போலிருந்தது. அந்த மாளிகையின் முற்றம் அப்படியே நிசப்தமானது. ராஜேஷின் கையில் இருந்த அந்த பணப்பை ஒரு பாரமான கல்லாக அவனுக்கு தோன்றியது. அவன் மெதுவாகச் சந்தானம் ஐயாவை பார்த்தான். நனைந்து போய் நடுக்கத்துடன் நின்றிருந்த அந்த முதியவர் இப்போது அவனுக்கு ஒரு இமயமலையைப் போல உயரமாகத் தெரிந்தார். ராஜேஷ் தடுமாற்றத்துடன் முன்னே வந்தான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பணத்திமிர்ல என்ன பேசுறேனே தெரியாம பேசிட்டேன். உங்க நேர்மையைச் சந்தேகப்பட்டது என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். சந்தானம் ஐயா அமைதியாக அவனை பார்த்தார். அவரது கண்களில் கோபம் இல்லை, ஒரு விதமான பரிதாபம்தான் இருந்தது. ராஜேஷ் உடனே தன் பையிலிருந்து ஒரு கட்டுப்பணத்தை எடுத்தான். ஐயா,
இது 1,00,000 ரூபாய். இதை ஒரு சின்ன அன்பளிப்பா நீங்க ஏத்துக்கணும். உங்க மருந்துச் செலவுக்கும் மத்த தேவைகளுக்கும் இது உதவும். தயவு செஞ்சு இத மறுக்காதீங்க என்று கெஞ்சும் குரலில் நீட்டினான். சந்தானம் ஐயா மெலிதாக புன்னகைத்தார். அந்த புன்னகையில் ஒரு தீர்க்கம் இருந்தது. அவர் அந்த பணத்தை தொடக்கூட இல்லை. தம்பி, நீ கொடுக்கிற இந்த 1,00,000 ஏன் வறுமையை தீர்க்கலாம். ஆனா ஏன் ஒரு நாள் தூக்கத்தை இதால விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் இந்த 5,00,000த்தையும் இந்த வைர வாட்ஸையும் உன்கிட்ட வந்து ஒப்படைச்சப்போவே நான் பணத்தை விட பெரிய ஒரு சொத்தை என் மனசுக்குள்ள சம்பாதிச்சிட்டேன். அதுதான் நிம்மதி. சற்று இடைவெளி விட்டு அவர் தொடர்ந்தார். உன்கிட்ட இருக்கிறது வெறும் காகிதம்தான் தம்பி. ஆனா என்கிட்ட இருக்கிறது என் நேர்மை. உன் 1,00,000த்தை வாங்கிட்டு போனா நாளைக்கு நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும்பொழுது எனக்கே கூச்சமா இருக்கும். என் மாணவன் ரவி முன்னாடி நான் தலைகுனிஞ்சு நிக்கணும். எனக்கு அது தேவையில்லை தம்பி. உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. இது உன் கம்பெனி தொழிலாளிகளோட சம்பள பணம்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரே, அதை அவங்க கிட்டயே கொண்டு போய் சேர்த்திடு. அதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு என்றார். இன்ஸ்பெக்டர் ரவி பெருமையுடன் தன் குருவை பார்த்தார். ராஜேஷ் அப்படியே சிலையாக நின்றான். சந்தானம் ஐயா தனது பழைய கிழிந்த குடையை மீண்டும் விரித்தார். ஆட்டோ டிரைவர் முத்து அவரை நோக்கி ஓடி வந்தான். வாங்க ஐயா, போலாம் என்று கதவை திறந்தான். சந்தானம் ஐயா அந்த மழையில் தனது பழைய ஆட்டோவில் ஏறி மெதுவாக மறைந்தார். அந்த பிரம்மாண்ட மாளிகையின் வாசலில் நின்ற ராஜேஷுக்கு தான் ஒரு பெரிய ஏழை என்பதும், மழையில் நனைந்து செல்லும் அந்த முதியவர்தான் இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் என்பதும் புரிந்தது. நண்பர்களே, பணம் நம்மை முதலாளி ஆக்கலாம். ஆனால் பண்புதான் நம்மை மனிதனாக்கும். சந்தானம் ஐயா போன்ற மனிதர்கள் இருக்கும் வரைதான் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கிறது. மனிதம் போற்றுவோம். இது உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.